Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம இந்த டிசம்பர் மந்த் நமக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்ல அப்ரூவல் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். பட் இருந்தாலும் இதுல கிடைக்கக்கூடிய லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய லோன் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படினா கண்டிப்பா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 736 இருக்கு. அதே சமயத்தில் நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைல்ல ஒரு சில லேட் பேமெண்ட் அப்படிங்கிறதுமே இருக்கு. அந்த மாதிரி இருந்துமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த அப்ரூவல் அப்படிங்கிறதும் நிறைய ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். ஸோ எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும், அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ஓகே கேஸ், இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். தென் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் இவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல கண்டிப்பாக வெரிஃபை அப்படிங்கிறது படிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எம் பாக்கெட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட் ஒரு 2000 ரூபாய் தான் நமக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவே லாஸ்ட் டைம் நம்மளுடைய நண்பர் ஒருத்தருக்கு அப்ளை பண்ணும்போது அவருக்கு 5000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 2000 ரூபாய் லோன் அமௌண்ட்ல நம்ம ஸ்டார்டிங் 500 இருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச டோட்டல் அமௌண்ட்டையும் கூட செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்ல இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதும் பிடிச்சிக்கிறாங்க. அந்த விதத்தில் 88 ரூபாய் போக ரீமைனிங் அமௌண்ட்டான 1912 ரூபாய் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 3.25% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 6 months அப்படிங்கிறதும் ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மந்த்தே நம்ம 865 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா 271 ரூபாய் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக அடுத்து வரக்கூடிய 5 மாதத்துக்கு ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் டோட்டலாக 2182 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு அப்ரூவல் கிடைச்ச இந்த 2000க்கு ஒட்டுமொத்தமாக அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்பொழுது ஒரு 250 ரூபாய் அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு ப்ராசஸிங் ஃபீஸோட சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த எம் பாக்கெட் அப்ளிகேஷனில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா சேலரிடு பர்சனுக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு, தேவைப்படுறவங்க ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக பிரான்ச் அப்ளிகேஷன் தான். இதில் 2500 ரூபாய் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா 2500 ரூபாயும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இதில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா பிடிச்சிக்கிறாங்க. அது இல்லாமல் ப்ரொடக்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாயும் பிடிச்சிக்கிறாங்க. இந்த அமௌண்ட் போக ரீமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையுமே கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதாவது 2300 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது 185 ரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் சேர்த்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் 2685 ரூபாய் அப்படிங்கிறது நாம ரீபேமெண்ட் ஒட்டுமொத்தமாக கட்டி முடிக்கும்போது கட்டியிருப்போம். இதுக்கான மந்த்லி இஎம்ஐ அப்படின்னு பார்க்க 3 months இஎம்ஐ கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டை 895 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பொறுத்தவரையிலும் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. பட் அப்ரூவல் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோருக்கும் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரே மாதிரியான ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேமி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் 5000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஸ்டார்டிங் 1000 அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா 5000 வரையிலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி இப்போ ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ அப்படிங்கிறதும் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க வீடியோ லிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக 0.15% per day இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாகவே இவங்க 1000 rupees அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஜிஎஸ்டி ஆன் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 180 ரூபாய் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸாகவே 1180 ரூபாய் அப்படிங்கிறது போயிடுது. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னா 3820 ரூபாய் கிரெடிட் பண்ணுவாங்க. சேம் டைம் இங்கே ரீபேமெண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 1 month தான் கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் இந்த மந்த் எண்டு வந்து நம்ம ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நியூ இயர் அப்படிங்கிறதுனால ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமை அந்த 30 நாளிலிருந்தும் குறைச்சிக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நமக்கு கிரெடிட் லைன் ஆப்ஷனில் அப்ரூவல் கொடுக்கறதுனால நம்ம 1 month ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவே பர்சனல் லோன் ஆப்ஷனில் இவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. சேம் டைம் இந்த பேமி அப்ளிகேஷனில் அந்த மாதிரி இஎம்ஐ பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்ருக்காங்க. தென் கிரெடிட் லைன் ஆப்ஷன்லையும் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் ரீபேமெண்ட் டைம் அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்குது. தென் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் தான். இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங்கில் லெவலப் ஆப்ஷன்லையும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இஎம்ஐ பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் லெவலப் லோன் அப்படிங்கிறதே ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலாம் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான நண்பர்கள் இஎம்ஐ லோன் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் அட்வைஸருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒட்டுமொத்தமாக 4 லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் அப்ளிகேஷனில் 10 lakhக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணாலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நண்பருக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின வீடியோவும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். வீடியோ லிஸ்ட்டில் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் சைடு இருந்து அதிகபட்சமாக 20,000 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக இவங்க 8.9% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேம் டைம் எந்த 20,000 நம்ம விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணும்போது 6 month இஎம்ஐ அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுறது கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் ஒவ்வொரு மாதமும் 4141 ரூபாய் அப்படிங்கிறது இஎம்ஐ அமௌண்ட்டாக நம்ம ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில் கிடைச்ச 20,000 லோனுக்கு இவங்க 3.16% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே 2346 ரூபாய் அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. பட் இந்த அமௌண்ட்டை வந்து எலிஜிபிள் கிடைச்ச, அதாவது அப்ரூவல் கிடைச்ச லோன் அமௌண்ட்லேருந்து பிடிச்சிக்காமல் பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு அப்ரூவல் கிடைச்சா அந்த 20,000 பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது ஒரு சின்ன ப்ளஸ்ஸாகவும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் வீடியோ அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன் தான். இந்த பஜாஜில் நீங்கள் ஆல்ரெடி கன்சியூமர் டியூரபிள் லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியரை பொறுத்து இவங்க லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். பட் கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி லோன் எடுத்து ரீபேமெண்ட் அப்படிங்கிறத ஆன் டைமில் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த அப்ளிகேஷனில் நமக்கு 75,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங் 40,000 செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சேம் டைம் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 33 months, 36 months, 39 months அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் 10 year சூஸ் பண்ணும்பொழுது ஒவ்வொரு மாதமும் 3075 ரூபாய் அப்படிங்கிறது இஎம்ஐ அமௌண்ட் நம்ம பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது 3068 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. சேம் முன்ன பார்த்த அப்ளிகேஷன் மாதிரியே அப்ரூவல் கிடைச்ச லோன் அமௌண்ட்லேருந்து அந்த ப்ராசஸிங் ஃபீஸை டெரெக்ட் பண்ணாமல் பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 78,068 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டல் லோன் அமௌண்ட்டாக இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 31% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த 5 அப்ளிகேஷனில் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தவிர்த்து ஒரு சில அப்ளிகேஷன்லையும் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகே கேஸ், எனக்கான வீடியோவில் இந்த டிசம்பர் மந்த் நமக்கு அப்ரூவல் இருக்கக்கூடிய இந்த டாப் 5 அப்ளிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.